நூல்களில் போட்டது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, அதாவது லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 7ஆம் பாவகாதிபதியோ எந்த பாவகாதிபதியை பற்றி கேள்வியோ அவங்க ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ 1 5 9 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் சரியா? சூரியன் வந்து உத்திரட்டாதி 1ஆம் பாவத்தில் நிற்கிறார். இப்போ 7ஆம் பாவக அதிபதியினுடைய நிலைமை என்ன? 7ஆம் பாவகாதிபதி பூரட்டாதி 4, சூரியன் வந்து உத்திரட்டாதி வந்து 1. அப்போ 3:20க்குள்ளார வர்றதுனால சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. ரெண்டாவது, இது ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கணும். 7ஆம் பாவம். அப்போ கடல் நீரை குளிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்? சிந்திக்கணும். ஒரு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சத்தூளை போட்டு பக்கெட்டில் போட்டு குளிங்க. குளிச்சிங்கன்னா கடலில் போய் குளிச்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சிறப்புரையாற்றுவரும் சார ஜோதிடத்தின் சரவெடி பல மாணவர்களை உருவாக்கிய ஐயா கரூர் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்போ சிறப்புரையாற்றுவார்கள். ஐயா வாங்கய்யா. வாழ்க நலமுடன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று ஐயா 28வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது வந்து ஒரு கருத்தரங்கம் வந்து சிறப்பாக நடைபெறணும்னா அவங்களுக்கு அது விடாமுயற்சிகள் வேணும், பயிற்சிகள் வேணும், அவருக்கு பக்கத்துணையாக இருக்கிற நண்பர்கள் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் அவருக்கு நம்ம அவருடைய ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும். ரெண்டாவது, இந்த அரங்கத்தை நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஜாதகம் பார்க்குறதுல வந்து அறுதி 8 உறுதி 8 சொன்னோம்னா அதில் கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ எல்லாமே யாருக்கு அடிமைன்னு இப்போ பார்க்கணும். பார்த்துடலாமா? எல்லாருமே யாருக்கு அடிமைன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஜோதிடம் ஒன்று இருக்குது, வாஸ்து ஒன்று இருக்குது, எண்கணிதம் ஒன்று இருக்குது, அப்புறம் இது அதில் சில இது ப்ரொனாலஜினா பேரியல் ஜோதிடம்னு இருக்குது, அப்புறம் வந்து பிரசன்னம் இருக்குது. எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து சரியாக செயல்படுமா செயல்படாதா அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டது தானே இத்தனையுமே ஒழிய அதை மீறினது இது கிடையாது. நல்லா மைண்டில் ஏற்றிக்கங்க. ஒரு சுனாமி அடித்தது, 3 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அந்த 3 லட்சம் பேர் இறக்கும்போது ஒரு 10,000 வீடு காலி ஆகிடுச்சு. இந்த 10,000 வீடுமே வாஸ்து சரியில்லாமல் கட்டியிருப்பாங்களா இல்லை வாஸ்துடன் கட்டியிருப்பாங்களா? 3 லட்சம் பேர் சாகுறாங்கன்னா 3 லட்சம் பேருக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சா அல்லது முடியலையா? கரெக்டுங்களா? அப்போ வந்து இதுதான் சொல்லி அறுதி 8 உறுதி 8 நான் மாற்றிடுவேன்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டாம். ஜோதிடங்கிறது வந்து அதாவது ஒரு 90%, 65 to 85% நான் சொல்லுவேன். 65 to 75ங்கிறது அது கேரண்டி. 85ங்கிறது ஒரு சில நேரம் மேலே ஏறும் இறங்கும், அவ்வளோதான். மிச்சம் 15% இறைவனுடைய கையில் இருக்குது. அது எப்படி இறைவனுடைய கையில் இருக்குதுன்னு அது உங்களுக்கு சொல்லணும் இல்லை? உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்ச் இருக்குது. 942 கோடி மக்களுக்கு 942 வாட்ச் இருக்குது. சரி, அத்தனை கோடி வாட்ச் இருக்குது. எல்லா வாட்சியும் ஒரே மாதிரி ஓடுமா வித்தியாசமாக ஓடுமா? அப்புறம் அந்த நேரத்தில் கணிச்ச ஜாதகம் எப்படி பதில் கரெக்டாக வரும்? யார்கிட்ட வாட்ச் கரெக்டாக இருக்குது? இறைவன்கிட்ட இருக்குது. ஒரு சிலர் சிவபெருமானும் பாரு, ஒருத்தர் சிலர் பெருமாளும் பாரு. வம்புக்கு போவேணாம். இறைவன்கிட்ட அந்த வாட்ச் இருக்குது. அவரால் மட்டும்தான் அந்த பிறப்பை வந்து கரெக்டாக கணிக்க முடியும். அவரால் மட்டும்தான் 100% சொல்ல முடியும். நம்மளால் இந்த வாட்சை வச்சு நம்ம கணிக்கிறதுனால அது வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உண்டா இல்லையா? அப்படின்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. டாக்டர் யார்? இப்போ புரியுதுங்களா? பலன்கள் வந்து மாறுபடுவதற்கும் வேறுபடுவதற்கும் இறைவனுடைய வாட்சியில் கணிச்சோம்னா 100% கரெக்டாக வரும். எண்ணுவதெல்லாம் நடந்து விட்டால் ஈசன் ஒன்று ஏது, அவனை நாம் மறந்து விடுவோமா இல்லையா? அதனால தான் லகடான அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டார். கரெக்டுங்களா? காலையில் எழுந்திரிச்சா சூரியனை போய் உலக நாட்டு அதிபர்கள் யாராவது எழுப்பிவிட்டு காலையில் புறப்பட்டு வாயான்னு சொல்கிறாங்களா? காற்று அடிங்கன்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா? கடல் அலைகளை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களா? உலகத்தில் எந்த ஒரு நாட்டினுடைய அமைச்சரோ மினிஸ்டரோ யாருமே வந்து பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியாது. 9 நவகிரகங்களும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடவும் முடியாது. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க எல்லா ஜோதிடர்களும். 9 நவகிரகம் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவங்களுக்கும் ஒரு மூக்கணாங்கயிறு அங்கே இருக்குது. அதுதான் பிரபஞ்சம். நா மா சி வா ய அது சிவனுடைய பேருன்னு எடுக்க வேண்டாம்.
இதுக்கு முதல் எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. யான்னு சொல்லக்கூடாது, ஓம் நம சிவைய, நம சிவைய என்று சொல்லணும். இப்போ வந்து ஒரு பெரியவர் வந்துட்டார்னா திருன்னு சொல்லலாம். அதை விட உயர்வராக வந்துட்டால் உயர் திருன்னு நம்ம சொல்கிறோமா? அது மாதிரி அந்த 5 எழுத்துக்கு முன்னாடி ஓமுங்கிற வார்த்தையை கொடுத்தோம்னா அந்த திரு உயர் திரு சொல்கிற மாதிரி அர்த்தம். அதனால் ஓம் நம சிவைய அப்படிங்கிற இதை சொல்லணும். அந்த 5க்கு கட்டுப்பட்டது தான் அந்த 9 நவகரங்களும், எல்லா இறைவனுங்களும், எல்லா மினிஸ்டர்களும், எல்லாம் வந்து பிரதமர்களும், ஜனாதிபதிகளும், நாம்பளும், நீங்களும் அனைவரும் அதில் தான். சரிங்களா? இதை நம்ம வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் வந்து நம்ம பலன் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இந்த வாசனால தான் எல்லையாக போச்சு, இதை மாற்றிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் இன்னொருத்தர்கிட்ட போகிறாரு, பேர் தான் உனக்கு தப்பு, பேரை மாற்றிட்டா எல்லாமே சரியாயிடுன்னு அவர் சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கன்னா அந்தந்த துறையில் அவங்க புலமை பெற்றிருக்கிறாங்க, அதனால் அவங்க சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் வெற்றி பெறாதுன்னு அவங்கவுங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து ஜாதகம் வந்து சொல்கிறேன்னா, நான் சொன்னேன்ல 75% 65% கரெக்டாக சொல்லுவேன், சிலது 85% போகும், சிலது ஃபெயிலியரும் ஆகும். அப்படிங்கிறது அவங்கவுங்களும் எந்தெந்த நிலையில் யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களும் நமக்கு ஃபெயிலியர் ஆகணும். சில இதில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டால் என்றைக்குமே ஜெயிச்சுட்டு போயிடலாம். சரியா? இப்போ ஜாதகங்கள்லாம் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, ஐயா வந்து இப்போ நமக்கு மாந்தியை பற்றி சொல்லியிருக்காரு. மாந்தி வந்து ஒரு டெட் பாடியை ஜாதகத்தில் எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ மாந்தியை வந்து நான் வந்து இதுவரை நான் எடுக்கவே இல்லை. இப்போ அதில் அவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லும்போது அதை கொஞ்சம் நோட்டில் எழுதலைனா கூட பரவாயில்ல, நம்ம கணிச்சு கையில் வச்சுக்கிட்டாவது பலன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு. அது நோட்லேயே எழுதலாங்கிற எண்ணங்கள் அதுக்கு மேலே பரிணாமத்தில் வந்தாலும் வரலாம். ஐயாவுக்கு அதுக்காக ஒரு பாராட்டு, ஒரு கைத்தறல் கொடுங்க. பேசலாமா? ஓகே. இப்போ வந்து எழுதிக்கங்க அல்லது கவனத்தில் வச்சுக்கோங்க. 19/3/1997 ஒரு ஜாதகர் பிறக்கிறார். 19/3/1997 2 டைம் கேட்காதீங்க. காலையில் 10:27 மாலை 10:27க்கு பிறக்கிறார். பிறக்கக்கூடிய ஊர் வந்து உடுமலைப்பேட்டையில் பிறந்திருக்கிறார். சரியா? இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து 3 கொடுத்துட்டுனா அதுக்கு அடுத்தது ஜாதகம் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். லக்கணம் வந்து சனி சாரம். 3ஆம் இடத்துல குரு, அவர் சந்திரனுடைய சாரம். 4ஆம் இடத்துல மாந்தி, நான் மாந்தி எடுக்காதனால அது என்ன சாரம்னு நான் போடலை. 5ஆம் இடத்துல 5 கிரகம். யார்? சுக்கிரன் ஒருத்தர் இருக்கார், புதன் ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் இருங்க. இப்போ வந்து லக்கணத்தில் வந்து சனி சாரம் சொல்லியிருக்கிற விருச்சக லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல குரு வந்து சந்திர சாரம். சந்திரன் வந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார் கடகத்தில், அவர் சனியினுடைய சாரம். 11ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகுவும் 2 பேரும் சூரியனுடைய சாரம் உத்தரத்தில் வந்து இருக்காங்க. மிச்ச கிரகம் 3 1 4 போச்சுன்னா 5 கிரகம் வந்து 5ஆம் இடத்துலையே இருக்குது. 5 கிரகம் இருக்குது. இப்போ இவருக்கு வந்து 7 அதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து 5ல் நிற்கிறார். இப்போ எல்லாரும் வந்து நூல்களில் போட்டது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, அதாவது லக்கணாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 7ஆம் பாவகாதிபதியோ எந்த பாவகாதிபதியை பற்றி கேள்வியோ அவங்க ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ 1 5 9 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதானே உண்மை? என் குருநாதர் சொன்னார், சந்திரகாவியன்னு ஒரு புக்கு வாங்கு, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னாரு. அந்த நூல்களில் என்ன போட்டிருக்குதுன்னா 1 5 9 இருக்கிற கிரகம் நல்ல பலன்களை தான் செய்யும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இப்போ வந்து 7ஆம் பாவகாதிபதி என்ன நிலையில் இருக்கார்? உச்சத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல உச்சம். அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் நிற்கிறார். மிச்சம் இருக்கக்கூடிய 4 கிரகமும் சனி சாரத்தில் தான் நிற்கிது. சரியா? சூரியன் வந்து உத்திரட்டாதி 1ஆம் பாவத்தில் நிற்கிறார். இப்போ 7ஆம் பாவக அதிபதியினுடைய நிலைமை என்ன? 7ஆம் பாவகாதிபதி பூரட்டாதி 4, சூரியன் வந்து உத்திரட்டாதி வந்து 1. அப்போ 3:20க்குள்ளார வர்றதுனால சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிடுச்சா இல்லையா? ஆகிடுச்சு. 2வது, இது ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கணும். 7ஆம் பாவகம் பீஸ் போயிடுச்சு. 2வது 7ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி குருவா பூரட்டாதியா, அவர் என்ன ஆகிட்டார்? நேசமாகிட்டார். இப்போ அந்த இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு, அவர் சனி சாரம். புதன் இருக்கிறாரு, அவர் சனி சாரம். சூரியன் இருக்கிறாரு, அவர் சனி சாரம். சுக்கிரன் இருக்கிறாரு, அவர் வந்து குரு சாரம். இப்போ இந்த இடத்துல வந்து
திருமணத்துக்கு பற்றி அவங்களுடைய கேள்வி, குழந்தை பாக்கியத்தை பற்றி அவங்களுடைய கேள்வி. இது பிறக்கும்போது தசா இருப்பு வந்து சனி திசை 3 மாதம் 11 நாள், நடப்பு வந்து சுக்கிர திசையில் சந்திர புத்தி 2026 7வது மாதம், நாள் வந்து தெரியல, ஒரு 11 நாள் 12 நாள் போட்டுக்கோங்க. நடப்பு வந்து சுக்கிர திசையில் சந்திரனுடைய புத்தி 2026 7வது மாதம் நாள். இப்போ இவருக்கு ஜாதகம் வந்தால் நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, பழைய கணக்கில் நம்ம போனோம்னா 7ஆம் பாவகாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உச்சம், அப்போ நல்ல அருமையான மனைவிகள் வருவாங்கன்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து தப்பாக போகும். தப்பாக போகிறதுக்கு காரணம் சாரங்கள் அடிப்படையில் போனோம்னா அது தப்புங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது, சொல்ல முடிஞ்சது. அதனால தான் அந்த சாரங்கள் அடிப்படையில் நம்ம வந்து பலன்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, இவருக்கு பாருங்கள், 5ஆம் பாவகாதிபதி குழந்தைய கொடுக்கக்கூடிய கிரகமா, என்ன ஆச்சு, நேசமாகி போச்சா? சாரம் கொடுத்த ஒரு சந்திரன் அவர் பாதகத்துக்கு போயிட்டாரா? அப்போ குழந்தைய எப்படி எடுக்க முடியும்? மருத்துவத்தின் மூலியமாக தான் இவர் குழந்தை எடுக்க முடியும். கரெக்டுங்களா இல்லையா? மருத்துவத்தின் மூலியமாக தான் இவருக்கு குழந்தை எடுக்க முடியும். அப்போ குழந்தை ஸ்தானம் நல்லா இருந்தால் தான் திருமண ஸ்தானம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடம் கேட்டால் 4ஆம் இடம் கெடும், 4ஆம் இடம் கேட்டால் 7ஆம் இடம், 5ஆம் இடம் கெடும், 5ஆம் இடம் கேட்டால் 7ஆம் இடம் கெடும். இது என்னுடைய புஸ்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். நான் வந்து 16 புஸ்தகம் போட்டிருக்கிறேன். ஒரு 3 புக்கு அனுப்பிட்டு 1 மாதம் கழித்து அடுத்த 3 புக்கு அனுப்புவேன்னு சொல்லுவேன். 1 மாதம் கழித்து அடுத்த 3 புக்குனா ஒவ்வொருத்தருமே 16 புக்குமே என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அப்போ எதுக்காக அவங்க திருப்பி வாங்குறாங்க? இது சரியில்லைன்னா அதோட நிறுத்திருக்கலாம் இல்லை? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரனும் சூரியனும் அஸ்தமனத்தில் போய் நிற்கிது. அவர் வந்து உத்திரட்டாதி 1ஆம் பாதம், இவர் வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம். அப்போ சுக்கிரன் அஸ்தமனமாகி போச்சுன்னா சுக்கிரன் நேற்று போச்சா? இப்போ நான் என்ன சொன்னேன், மருத்துவத்தின் மூலிமா குழந்தை கிடைக்கணும்னு சொன்னோமா? சுக்கிரன் நேற்று போச்சு. இப்போ 3ஆம் பாவகாதிபதி யார்? சனி பகவான். சனி வந்து எங்கே சுயசாரம் வாங்கி அங்கேயே நிற்கிறார், 5ஆம் இடத்துல நிற்கிறாரா? அப்போ சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது, குஜாதி ஐவர்கள் வந்து 3, 6, 10, 11 நின்னா சுப பலன்களும், சுபஸ்தானத்தில் இருந்தால் ஒரு கெடு பலன்களும் கொடுக்குறாங்க. அப்போ சனி சுயசாரம் வாங்கி நின்னா தாமதமாக கொடுப்பாரா, உடனே கொடுத்துருவாரா? இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு லேட்டுன்னு வருதுங்களா? இது இங்கே குழந்தை கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் கல்யாணத்துக்கு அவனுக்கு காமம் இருந்தால் தான் ஆசை என்ன விரட்ட, நான் தான் ஒன்றை விரட்ட. ஆசை என்ன விரட்டினா தானே நான் பொண்ணுங்களை விரட்டுவேன். பொண்ணுன்னா என்ன, மனைவி வேறு ஒரு காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணுங்களை பின்னாடி போகிறது. ஆசை நம்மளை விரட்டினா காமஸ்தானம் நல்லா இருக்கணும். அது அங்கே 8க்கு அதிபதியோட நேசகிரகம் புதனோட போய் நிற்கிது. சரியா? அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம மேஜராக வந்து கேட்ட கேள்வி திருமணம், குழந்தை பாக்கியம், பூர்வீகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. திருமணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து அஸ்தமனமானதுனாலையும், அஸ்தமனமாகி போச்சா சுக்கிரனை, சாரம் கொடுத்த ஒரு நேசமாகி போச்சா? அப்போ நேசத்தன்மை உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு. அப்போ என்ன, எங்கே போய் நிற்குது? 5ஆம் இடத்துல நிற்குது. ஒரு குழந்தை உள்ள ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரன் 2 பேரும் வந்து இத்தகைய மனநிலை படைத்த உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கடைசி காலம் வரல உங்களை காப்பாற்றுவாங்க. அதனால் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அரிதாக இருப்பதுனால் ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கிட்டால் அதனுடைய யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். ரெண்டாவது, குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு லேட்டாக கிடைக்குன்னு வருது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு மழலை செல்வம் விளையாடும் போது கூப்பிடும்போது அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு குழந்தைய கொடுக்க வைக்குமா வைக்காதா? அப்போ எடுத்துருக்கிற பாயிண்ட்டு நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ 11ஆம் இடத்துல யார் இருக்கிறா? செவ்வாயும் ராகும் இருக்காங்க. இப்போ 6க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 10க்குரிய சாரம் வாங்கியிருக்கிறாரா? அப்போ 2 பேர் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்களா? பார்த்துக்கிறாங்கல்ல? அப்போ இவர் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட வகையிலலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கல்வி ஸ்தானம் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமண ஸ்தானமும் குழந்தை ஸ்தானம் பூர்வீக சொத்து பத்துக்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு மைனஸுகளை காட்டுது அப்படிங்கிறத எடுத்து நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்தது, அதாவது நம்மளுடைய ஒரு மனுஷனை பார்த்தோம்னா உடல் மட்டும் நமக்கு தெரியும். எது தெரியும்? புறம் தெரியும். அகம் தெரியுமா? அகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகுவோமா? நல்ல அகமாக இருந்தால் பழகுவோம், கெட்ட அகமாக இருந்தாலும் நம்ம வந்து பழக மாட்டோம்.
அப்போ எல்லா மனிதர்கிட்டையும் புறத்தை தான் நம்ம பார்க்குறோம், அகம்னு ஒன்று இருக்குது. ஒரு பாடகர், ஒரு பாடலை இயற்றுற கவிஞர், 2 பேர்த்துக்கிட்டையும் கேட்டேன், தாடியை வச்சுக்கிட்டு ஏயா தெரியுறீங்க, தாடியை எடுத்துகிட்டு பளிச்சுன்னு இருக்கலாம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு இப்படி இரு, கொஞ்ச நாள் அப்படி இரு, எப்பயும் ஒரே மாதிரி இருக்குங்களேன்னு நான் கேட்டேன். என்னை வந்து புறத்தை நீ பார்க்காத அகத்தை பாருனர், அகத்தை பார்த்தா நல்ல நல்ல பாடல்களாக எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் நல்ல நல்ல பாடல்களாக பாடியிருக்கிறீங்க, அதனால் அகம்லாம் வந்து சிறப்பாக தான் இருக்குது, புறத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். இது இருந்தால் அது ஓடி போயிடும், அது இருந்தால் இது ஓடி போயிடும்னு எனக்கு அருமையான விளக்கத்தை கொடுத்தாரு. சரிங்களா? கரெக்டா? ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க, நல்லவனும் இருக்கிறாரு, கெட்டவனும் இருக்கிறாரு, வெட்டுறவன் குத்துறவன் எல்லாருமே வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த குழந்தை ஒரு 3 வயசு அங்கேருந்து ஓடியாருது. அதுக்கு விவரம் தெரியாது, யாருக்கிட்ட வேணாலும் வரும், அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட வரும். வந்தாங்கன்னா இப்போ ஒரு ரவுடியாக இருந்துக்கிறேன்னு வச்சுக்க, அவங்ககிட்ட வந்தானா அந்த அவன் தூக்குவானா தூக்க மாட்டானா? தூக்குவாங்க. ஏன் தூக்குறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட கள்ளம், கபடம், சூது, வாது, இது மாதிரி ஒரு பொய், புரட்டு, திருடு, இது மாதிரி எதுவுமே அந்த குழந்தைகிட்ட இல்லை. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தானே சொல்லியிருக்காங்க குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு. அதனால தானே அந்த குழந்தைய வந்து அவர் ரவுடியாக இருந்தாலும் தூக்குறாரு. இப்போ யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளை வந்து தூக்குவாங்க. தூக்குறதுக்கு காரணம் இந்த தீய சக்திகள் அவர்கிட்ட இல்லை. கடவுள்கிட்ட ஏன் போகிறோம்? கடவுள்கிட்டையும் அந்த தீய சக்திகள் எதுவுமே இல்லை, அதனால் கடவுள்கிட்ட நம்ம போகிறோம். அப்போ குழந்தையும் தெய்வம் ஒன்று. அதே மாதிரி நம்மளும் தீய சக்திகளை வந்து கொஞ்சம் தூரமாக அனுப்பி விட்டுட்டு நினைவை வந்து தூய்மையாக வைத்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் உங்களோட வந்து மண்டிட்டு உங்களுக்கு காலமெல்லாம் உதவி செய்யும் என்று கூறி என்னுடைய உரையத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அந்த உச்சம் இருங்க நீ கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சுக்கிரன் உச்சம் தானே, 7க்கு அதிபதி தானே, 7ஆம் பாவம் தூக்கலாம் வரணுமா வர வேணாமா? நான் அதெல்லாம் மூட்டை கட்டி வங்காள விரிகுடாவில் கூட போய் போட்டேன். நான் அதெல்லாம் நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். நான் எனக்குன்னு ஒரு ரூல்ஸ், யார் ரூல்ஸில் அப்படியே நிமிர்ந்த தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி, ராஜா நட போட்டுக்கிட்டு தான் நான் போவேன். கரெக்டுங்களா? எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் வாங்குவேன், வாங்கி அது சரியான அப்ளை பண்ணி பார்ப்பேன். சரியெல்லாம் வாரம் கட்டி அப்படியே டப்பால் போட்டு 1 வருஷத்துக்கு ஒரு டைம் கடலில் கொண்டு போய் போட்டு வந்துடுவேன். இப்போ கடலில் குளித்தா தோசை நீங்கள் ஏன் நீங்கன்னு தெரியுமா? ஆறுன்னா என்ன, நதின்னா என்ன, 2 ஒன்று தானே. அது என்ன, அது பேர் என்ன சொல்லுங்கள்? ஆறு என்றால் வந்து தண்ணி வத்து போயிடும் வெயில் காலத்தில், மழை காலத்தில் தண்ணி போவோம். நதி என்றால் ஜீவநதி, ஜீவன் என்றால் உயிர், உயிர் ஓட்டம் உள்ளதுக்கு பேர் நதி. கோதாவரியில் எப்பயுமே தண்ணி இருக்கும், காவிரியில் எப்பயுமே தண்ணி இருக்கும், கங்கையில் எப்பயுமே தண்ணி இருக்கும், பிரம்மபுத்திராவில் எப்பயுமே இருக்கும். ஏன் தண்ணியில் வந்து குளித்தா நல்லது? தர்ப பிள்ளை ஒட்டி தொட்டுக்கிட்டு அந்த தண்ணி வர்றதுனால சகல விதமான தோஷமும் நீங்கி போயிடுது. ஆகையினால கை தட்டுங்க. ஏன் அப்புறம் தூக்கிக்கிட்டு அப்படியே விட்றீங்க? கேட்டீங்களா இல்லையா? தர்ப பிள்ளை தொட்டுக்கொண்டு, அருகம்பிள்ளை தொட்டுக்கொண்டு அந்த நீர் வருவதனால் சகல விதமான கிருமிகள், நாசினிகள் வந்து அதெல்லாம் தூய்மைப்படுத்திடுது. இப்போ பள்ளிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பர் மேலே அவ்வளோ கசடுகள் வருது. அதுக்கு இந்த பக்கம் வர்றதெல்லாம் பூரா காவிரி வாட்டர் தான் குடிக்கிறாங்க. என்ன ஆகுது? மனசு ஏதாவது சுத்தகரிக்கிறாங்களா? இவங்க மேனுவலாக பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து இறை சக்தியை வந்து அது சுத்தப்படுத்திடுது. இப்போ இந்த தண்ணி எங்கே போகுது? அப்போ எல்லா நதி நீர் எங்கே போகுது? அப்போ கடலில் குளித்தா எவ்வளோ புண்ணியம்? அப்போ கடல் நீரை குளிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்? சிந்திக்கணும். ஒரு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சத்தூளை போட்டு பக்கெட்டில் போட்டு குளிச்சிங்கன்னா கடலில் போய் குளிச்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ராகுக்கு எது தோஷம் வருதா? கருடாழ்வார் மேலே பறக்கும்போது குறுக்க போய் நில்லுங்க, அவர் நிழல் பட்டுச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் தோஷம் ஓடி போயிடும். போகாதுங்களா? கருடாழ்வார் தானே தோஷத்தை நீக்கிறவர். ஒரு கருடாழ்வார் பாம்பை தூக்கிட்டு போகிறார், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜா அரண்மனையில். அதில் 2 விஷம் விழுந்து அந்த சமையல் வந்து விஷமாயிடுச்சு, சாப்பிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இதுக்கு யார் மேலே வந்து குற்றத்தை எழுதுறதுன்னு சொல்லி அங்கே சித்ராகுப்தனுக்கும் யமதர்மனுக்கும் உள்ளார அங்கே சண்டை நடக்குது. உடனே அது சிவன்கிட்ட வராங்க, நாளைக்கு இதுக்கு பதில் கிடைக்குங்கிறார். இப்போ வந்து பாம்பு வந்து கருடனை தூக்கிட்டு போகிறது அதனுடைய வேலை. கருடன் வந்து பாம்பை வந்து சாப்பிட்றது அதனுடைய வேலையாக தூக்கிட்டு போகுது. அது வாயில் இருக்கிற வந்து இது விஷம் வந்து சோத்தில் விழுவுதுன்னா அது வேணும்னா விழுவுது. அதே செத்து போச்சு, பாம்பை வந்து கருடன் கடிச்சு செத்து போச்சு. அது வாயில் விஷம் விழுவுறது, அது வந்து சோத்தில் விழுந்துருச்சு. இப்போ கருடன் மேலேயும் குற்றம் கிடையாது,
இது மேலே ஏன்னா அதெல்லாம் ஐஞ்சறிவு உள்ளது. இது சோறு இருக்குது, இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்னு அதான் நினைக்குமா? அது பட்டால் போகும். அதுக்கு பின்னாடி ரெண்டாவது நாள் பார்க்கும்போது ஒரு அம்மா அங்கே வீதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த ஒரு அம்மா வந்து சாப்பிட போகாதீங்க, மன்னன் வந்து விஷம் வச்சு இது நிறைய பேர் வந்து கொல்றதுக்கு ரெடியில் இருக்கிறான்னு சொன்னா. அப்படி இந்த அம்மா தான் குற்றவாளி, அந்த அம்மா பிடிச்சி உள்ளார போடணும், அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்படி சில கதைகள்லாம் இருக்குதுன்னா அது எல்லாமே அடைச்சி வச்சுருக்கிற மைண்டுக்குள்ளார. 16 புக்கு எழுதணும்னா 15 டன்னு மூளை இருந்தால் தானே 16 புக்கு எழுத முடியும். சரி, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கரூரில் சாரா ஜோதிட வகுப்பு இருக்குது. 1600 ரூபா கட்டணும். விருப்பம் உள்ளவங்க வந்து அங்கே படிச்சுக்கலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வாழ்க நலமுடன், நல்வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கு முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடைமை போற்றி கௌரவிப்பார்.